திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஏற்கனவே இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா இடையிலே தொடர்ந்து நடைபெற்று வந்த போர் சற்று நிறுத்தப்பட்டிருந்த சூழ்நிலையிலும் தற்போது வரையிலும் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலே தொடர்ந்து தாக்குதல்கள் நடைபெற்றிருப்பதாக, அதிலும் குழந்தைகள் ஒரு வாரத்தில் 77 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் ஐநா தெரிவித்திருக்கிறது. இப்படிப்பட்ட உயிரிழப்புகள், இரத்தம் சிந்துதல்கள் நிறுத்தப்பட நாம் ஜெபிக்க வேண்டும். போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் மத்தியிலே லெபனானின் தெற்கு பகுதியிலும் அதே போல பெய்ரூட்டிலும் குறிப்பாக இந்த தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் பல குழந்தைகள் உயிரிழந்திருப்பதும் பொதுமக்கள் உயிரிழந்திருப்பதும் மிகப்பெரிய ஒரு வேதனையான காரியம். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் நிறுத்தப்பட்டு ஒரு சமாதான சூழ்நிலையை கர்த்தர் கொடுக்க ஜெபிக்க வேண்டும். வான்வழி தாக்குதலாக இந்த தாக்குதல் அதிக அளவில் நடத்தப்பட்டிருப்பதாகவும், ராக்கெட் மூலமாக தொடர்ந்து இதற்கு பதிலடியாக ஹிஸ்புல்லா அமைப்பும் தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும் அந்த செய்தி குறிப்பிலே கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலே நடைபெற்று கொண்டிருக்கிற யுத்தத்தை ஓய பண்ணி கர்த்தர் ஒரு சமாதான சூழ்நிலையை உண்டு பண்ணி கொடுக்க நாம் ஜெபிக்க வேண்டும். ஏற்கனவே பல தேசங்களிலே உள்நாட்டு போர் மற்றும் பல யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இஸ்ரேலுக்கும் பிற தேசங்களுக்கும் இடையிலே நடைபெற்று கொண்டிருக்கிற யுத்தங்கள் நிமித்தமாக உண்டாகிற உயிரிழப்புகள், பொருளாதார சீர்குலைவுகள் தடுக்கப்பட்டு அந்த தேசத்திலும் பாதிக்கப்பட்டிருக்கிற தேசத்திலும் ஒரு சமாதான சூழ்நிலை கர்த்தர் உண்டு பண்ணி கொடுக்க பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விளக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்ரேல் தேசத்திற்கும் பிற தேசங்களுக்கும் இடையிலே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு ஒரு சமாதான சூழ்நிலையை கர்த்தர் கட்டளையிட ஜெபிக்கிறோம். இப்போதும் தெற்கு லெபனான் பெய்ரூட்டை குறிவைத்து ஆண்டவரே தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கிற செய்தியை அறிந்து கொண்டிருக்கிறோம். போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் மத்தியிலும் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டிருப்பதற்குரிய காரணத்தை தேவரீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, தேசங்களுக்கு இடையிலான யுத்தத்தை ஓய பண்ணி மனித ரத்தம் சிந்தப்பட்ட அதிநிமித்தமாக தேவ கோபாக்கினை ஒவ்வொரு தேசத்திலும் ஊற்றப்படாதிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தின தாக்குதலில் 77 குழந்தைகள் உயிரிழந்திருப்பதை எண்ணி, பொதுமக்கள் உயிரிழப்பதை எண்ணி ஆண்டவரே, இந்த வீணான இரத்தம் சிந்துதல் நிறுத்தப்படுவதற்கும், பொருளாதார சீர்குலைவுகள் அதனால் உண்டாகிற பாதிப்புகள் தடுக்கப்படவும், ஜனங்கள் பாதுகாக்கப்படவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீங்கப்பா. ஆண்டவரே, இஸ்ரேலுக்கும் பிற தேசங்களுக்கும் இடையிலே நடைபெறுகின்ற தாக்குதல்கள் நிமித்தமாக அழிவுகளும் இரத்தம் சிந்துதலும் நேரிடாதபடி கர்த்தர் மனமிறங்கி தேசங்களுக்கு இடையிலே சமாதானத்தை கட்டளையிட ஜெபிக்கிறோம். வன்முறையை, இரத்தம் சிந்துதலை கட்டவிழ்த்து விட போராடுகிற சாத்தானுடைய தந்திரங்களை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். பிசாசு கொல்லவும் அழிக்கும் என்று வேறொன்றுக்கும் வரான், நீரோ அவைகளுக்கு ஜீவனை கொடுக்க வந்தீர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவர், இந்த இரத்தம் சிந்துதல் நிறுத்தப்பட சமாதானம் உண்டாக ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் நின்றிருக்கிற எல்லா சகோதரர்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.